பிரசன்னா வந்தாச்சா? சாப்பிட்டாச்சா? வேண்டாமா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்க போ. அனுபவம் மன்னிச்சிருக்கலாம். அதுக்கு பதிலா கோபம் என்ன குருடாக்கிடுச்சு. உன் மனசுல இப்படிப்பட்ட ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இவ்வளவு நாளா இந்த கதவை சாத்தணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு குட் நைட். கதவை சாத்தாதீங்க. அப்படி என்ன நடந்து போச்சு இன்னைக்கு? எண்ணத்துல நான் வரம்பு மீறி இருக்கலாம், ஆனா செயல்ல மீறல. ஆசைங்கிறது வேற, வெறிங்கிறது வேற. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கல. உங்க உடல் மட்டும்தான் என்னுடைய லட்சியமா இருந்திருந்தா கதவு சவறு எதுவுமே குறுக்க நிற்க முடியாது. Just like that அடைஞ்சிருப்பேன். நான் நேசிக்கிறதா சொன்னது உங்களை, உங்க இதயத்தை. கதவை சாத்துறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா என்ன வெளியே பிடிச்சு தள்ளி வாசு கதவை சாத்தி இருக்கணும். 10 வரையில எண்ணுமே. அதுக்குள்ள இந்த கதவு திறக்கலைன்னா வாசு கதவு திறந்துடும். குட் பை. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good night. Good morning, Prasna. Good morning. ராத்திரி தூக்கம் மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். மனசுல குழப்பம் இருந்தா தானே தூக்கம் அதை தெளிவுபடுத்த. இன்னமும் அந்த தவறான எண்ணத்துல இருந்து நீ விடுபடவே இல்லைன்னு தெரியுது. அது தவறான எண்ணமா எனக்கு தெரியலையே. அது நிச்சயமா நடக்கிற காரியம். அது ஏன் நடக்காதுன்னா 1000 காரணம் இருக்கலாம். முக்கியமா என் வயசு. நான் உன்னோட பெரியவ பிரச்சனை. வாழ்க்கையின் பிற்பகுதியில காலடி வச்சுட்டேன். வயசை நான் மறைக்கலாம், ஆனா இயற்கை காட்டி கொடுத்துருமே. இத பத்தியா சில்வர் ஹேர். இப்ப வயசு குறைஞ்சு போச்சா? இட் இஸ் நோ ஆர்குமெண்ட். இதெல்லாம் காரணமா சொல்லாதீங்க. விருந்தாளியாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உறவோடு வாழத்தான் நான் விரும்புறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அது வேற விஷயம். நான் வெளியே போயிடுறேன். ஜோனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கூட. இத பாரு, புரியாத வயசுல பெருமைப்பட முடியாத ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டவதானா? புரியலையா?
ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் தாய். உங்க பொண்ணா? கல்யாணம் ஆகாமலேயே தாய்மை அடைஞ்ச பெருமைக்குள்ளானவனா. காதலிச்ச வேகத்திலேயே கைவிட்டுட்டு போறதுல சில ஆம்பளைகள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அப்படி பலியானவர்கள்ல நானும் ஒருத்தேன். ஏற்பட்ட களங்கத்தை மாத்த முடியாது, ஆனா வாழ்ந்தாகணுமே. களங்கத்தை மறைக்கலாமேன்னு நினைச்சு டாக்டர் கிட்ட போனேன். மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பாத்துடு. Get out. முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. என்ன பிரச்சனை? நீயே சிரிச்சுக்கிற? ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை. பாட்டுடு. இரும்பு இழக மட்டும் இல்ல, யாரையோ ஈர்க்கவும் செஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? பாட்டு கிளாஸ் நடக்கணும்னா என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு மாணவிகளை மிரட்டினேன். அத்தனை பெருமை கையை தூக்குவாங்க. எப்படியோ காதல் தான் அவனை திருத்தி இருக்கு. அவன்கிட்ட பெரிய மனமாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இரும்பையும் இழக வச்ச அவளை நான் பாராட்டியே ஆகணும். பிரசன்னா யாரு நேசிக்கிறான்? அவன் மலரோட பேரை கொண்டவளா இல்ல ராகத்தோட பேரை கொண்டவளா? என்ன கமலாவும் பாட்டு சொல்லிக்க இங்க வரா, கல்யாணியும் பாட்டு சொல்லிக்க வரா. பிரசன்னா கிட்டே கேட்டேன், அவன் மலரா ராகமா?